அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஷார்ட் ஜூனியர் எக்ஸாம் ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிட்மேன் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில பேசேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்பீடு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிட்மேன் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில பேசேஜை எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஷார்ட் ஜூனியர் எழுதுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, என்னென்ன புக்ஸு, நோட்டு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னென்ன தேவைன்றது சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க. அந்த வீடியோவில் இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் வந்து சொல்லாமல் விட்டுருப்பேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் வந்து சீவி போடுறதுக்கு. ஓகேங்களா? பென்சில் வந்து சீவுறதுக்கு, அதோட டஸ்ட்டை வந்து இதில் போடுறதுக்காக. ஓகேங்களா? அப்பப்போ ஒரு பேசேஜ் முடியும் நீங்கள் அடிக்கடி சீவிக்கலாம் பென்சிலை. அல்லது ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா 2-3 பேசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் சீவிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் க்ளோஸ் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு அது இதுக்குள்ளே இருக்க இந்த துகள்லாம், பென்சிலோட துகள்லாம் உங்கள் முகத்துலேயோ அல்லது வெளியிலையோ படாமல் இருக்கும். அதுக்காக இந்த பாக்ஸ் ஒன்று நீங்கள் இந்த மாதிரின்ட்டுல ஏதோ ஒரு பாக்ஸ் மூடின பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். அதை வந்து நீங்கள் பென்சில் சீவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த நாளோட ப்ராக்டிஸ் முடிஞ்சோன்னே எடுத்து போய் இந்த பென்சிலோட துகள்கள்லாம் குப்பை தொட்டியில் போட்டுடணும். ஸோ இதை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் 2 நோட்டு. ஓகேங்களா? ஒன்று வந்து ஸ்பீடு வந்து வரிசையாக லைன் பை லைனாக எழுதுறதுக்கு இந்த நோட்டு, கோடு போட்ட நோட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு ஒரு நோட்டு. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போட்டு விட்டு எழுதுறதுக்கு இந்த ஸ்பீடு நோட்டு. பிட்மேன் புக்கு தேவை. பிட்மேன் புக்கில் இருக்கக்கூடிய பேசேஜஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கு பிட்மேன் புக்கு தேவை, பென்சில் தேவை, ஸ்டெனோ பென்சில். ஓகேங்களா? ஸ்டெனோ பென்சில், அப்சரா பென்சில். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சரா பென்சில் இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பனர், அப்புறம் எரேசர் வந்து தேவை கிடையாது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால வச்சுக்கோங்க. பட்டு யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைன்னா எரேசர் மேபி எதுக்காவது யூஸ் ஆகலாம். பட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. 99.99% யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் ஷார்ட் ஜூனியர் ஸ்பீடு நீங்கள் எக்ஸாம் ஸ்பீடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில தவறுகள் நடக்கலாம். அதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் இங்கிலீஷ் ஷார்ட் இன்டர்மீடியட்டுக்கோ, இங்கிலீஷ் ஷார்ட் சீனியருக்கோ, தமிழ் ஷார்ட் சீனியருக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. ஜூனியர் படிக்கும்போது மேபி ஆரம்ப காலகட்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை தவிர்த்துடணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஓன் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? உங்களோட ஓன் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அல்லது ரெக்கார்டிங் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் இதை யூஸ் பண்ணலாம். பட் உங்களோட ஓன் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டார்டிங் டைமில் எழுதி பழகணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து ஸ்பீடு வந்து நம்ம எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதாவது பிட்மேன் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்பீடு வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் எக்ஸாம் ஸ்பீடும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் அதுக்கு தனியாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன், இதுக்கு தனியாக கொடுத்துருவேன். கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து 1 ஹவருக்கு மேலே போகும். பொறுமையாக தான் இந்த வீடியோ வந்து மூவ் ஆகும். ஏன்னா இது ரொம்ப இங்கிலீஷ் ஷார்ட் ஜூனியர்ன்றப்ப ரொம்ப ஸ்டார்டிங் பீரியடு, ரொம்ப ஸ்டார்டிங் டைம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பிட்மேன் புக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஸ்டார்டிங்கில் வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து வேர்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. பட் நமக்கு இப்போ என்ன அப்படின்னா ஸ்பீடு வந்து பிக்கப் ஆகணும். ஓகேங்களா? இங்கிலீஷ் ஷார்ட் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் 80 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் ஸ்பீடு வந்து நமக்கு பிக்கப் ஆகணும். லெசன் முடித்த கையோட உங்களுக்கு எப்படி ஸ்பீடு இருக்கும்? 35 to 40 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் தான். அதாவது ஒரு நிமிஷத்திற்கு 35 அல்லது 40 வார்த்தைகள் தான் உங்கள் கையில் இருக்கும் ஸ்பீடு. பட் இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில பேசேஜ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிஞ்சிங்கன்னா உங்கள் கைக்கு 55 to 60 வார்த்தைகள் ஒரு நிமிடத்திற்கு உங்கள் கையில் ஸ்பீடு வந்து ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேசேஜ் போகும்போது 80 வார்த்தைகள் ஒரு நிமிடத்திற்கு. ஸோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் பேசேஜ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சர்க்குலஸ் அண்ட் இசட். ஸோ இந்த சாப்டர்லேருந்து தான் உங்களுக்கு பேசேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும், சின்ன சின்ன பேசேஜ். சர்க்குலஸ் அண்ட் இசட் சாப்டர் நம்பர் 7. ஸோ 7 எடுத்துக்கணும். சாப்டர் நம்பர் 7, எக்ஸசைஸ் 7 கிடையாது, சாப்டர் நம்பர் 7. ஸோ இதுதான் சாப்டர் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய அதே மாதிரி நல்லா கவனிங்க, சாப்டர் 7ல் இருந்து சாப்டர் 29 வரைக்கும், சாப்டர் 7ல் இருந்து சாப்டர் 29 வரைக்கும் ஒவ்வொரு சாப்டர்லேயும் மினிமம் ஒரு பேசேஜ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிவிஷனரி எக்ஸசைஸ் ஏ இருக்கும், அடுத்து ரிவிஷனரி எக்ஸசைஸ் பி இருக்கும், ரிவிஷனரி எக்ஸசைஸ் சி இருக்கும். இந்த 3 எக்ஸசைஸும் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இல்லாமல் ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு பேராகிராஃப், ஒவ்வொரு எக்ஸசைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் மீன்ஸ் பேராகிராஃப் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ சர்க்கிள் எஸ் அண்ட் இசட் இந்த சாப்டரில் எக்ஸசைஸ் 25 இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் 25க்கான ஆன்சர் கீ அதையும் காமிச்சிடறேன். புக்கோட பேக் சைடு இருக்கும். சார் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ்க்கான கீயை பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக பார்க்கலாம், அதனால எந்த தவறும் இல்லை. நமக்கு என்ன, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அவ்வளோதான். நேர்மையாக பாஸ் பண்ண போகிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்ம அந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராக்டிஸ் மெத்தட் வந்து நம்ம விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் நேர்மையாக பாஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி சில ப்ராக்டிஸ் மெத்தட் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். சார் எக்ஸசைஸோட 25ஓட கீ பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்ட்ரோக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், தேங்க்யூ ஃபார் த நோட்டீஸ். இப்போ என்னால் படிக்க முடியும், ஏன்னா நான் வந்து போத் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹையர், தமிழ் ஷார்ட் அண்ட் ஹையர் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் த நோட்டீஸ் இந்த மாதிரி இந்த பேசேஜ் ஆரம்பிக்குது. இப்போ தேங்க்யூ படிச்சுட்டீங்க. ஓகேங்களா? ஃபார் த இது தெரியல, ஃபார் தி இது தெரியலன்னா நீங்கள் ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். ஃபார் த நோட்டீஸ் அப்படி நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு தடவை படித்து முடிச்சிடணும். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கை பாருங்கள், ஸ்ட்ரோக்கை பார்த்து ஒரு தடவை படித்து முடிக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரோக்கை பாருங்கள், படித்து முடிங்க இந்த பேசேஜை ஸ்ட்ரோக்கை பார்த்து. நடுவில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ எந்த வார்த்தைக்கு தெரியலையோ அந்த வார்த்தையை இந்த பேசேஜில் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ கடகடன் ஸ்ட்ரோக்கை படிக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது கடகடன் ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் படிக்கிற அளவுக்கு நீங்கள் பழகிக்கணும். நடுவில் தெரியலன்னா எடுத்து பார்த்துக்குங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு மேபி ஒரு 1/2 hour ஆகலாம், ஆகிட்டு போகுது. அதனால் தப்பு இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ட்ரோக்கை கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்கள் ஸ்ட்ரோக்கை வந்து கொண்டு வர்றதுக்கும் கொஞ்சம் ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படியே படிச்சுட்டே வரீங்களா, நடுவில் தெரியலன்னா பார்க்குறீங்களா, ஸோ முடிஞ்சிருச்சு. பேசேஜ் முழுக்க முடிச்சிட்டிங்க. திருப்பி ஒரு தடவை படிக்கிறீங்க, நடுவில் தெரியலையா பார்க்குறீங்க, திருப்பி ஒரு தடவை படிக்கிறீங்க, நடுவில் தெரியலையா பார்க்குறீங்க. ஸோ எப்போ வரைக்கும் அப்படின்னா, இதிலேருந்து இது வரைக்கும் இந்த பேசேஜை வந்து நீங்கள் ஸ்ட்ரோக்கை பார்த்து தடங்கள் இல்லாமல் படித்து முடிக்கிற வரைக்கும், இந்த ஆன்சர் கீயை பார்க்காம படித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்கை பார்த்து படிச்சுட்டே தான் இருக்கணும். 1/2 hour ஆயிரும், 1 hour ஆகட்டும், ஆகிட்டு போகுது. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. புரியுதுங்களா? 1 hour கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேசேஜ், எக்ஸாம் பேசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 நாள் தொடர்ச்சியாக லீவே இல்லாமல் 30 நாள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 30 பேசேஜ் கிட்ட நீங்கள் பிட்மேன் பேசேஜ், சின்ன சின்ன பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிவிஷனரி ஏ மற்றும் பி மற்றும் சி இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ அது வரும் நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன பேசேஜ் வந்து உங்களுக்கு சிரமம் இருக்காது எக்ஸாம் பேசேஜை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் ஃபுல்லாக படிச்சிடணும். இதுலேருந்து இது வரைக்கும் நடுவில் டவுட்டுனா எடுத்து பார்க்குறீங்க, கடைசியாக இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராத அளவுக்கு நீங்கள் படிக்கணும். ஸோ 1-2 தடங்கள் வந்தால் பரவாயில்ல. ஓகேங்களா? மற்றபடி ரொம்ப ஓவர் மிஸ்டேக், ஒரு 5-6 மிஸ்டேக் வர அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு 1-2 மிஸ்டேக்னா ஓகே, அது வரைக்கும் நீங்கள்
ஸ்ட்ரோக்கை பார்த்து படிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரோக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கு அதாவது ஸ்ட்ரோக்குக்குரிய வார்த்தை என்னான்றது ஞாபகம் இருக்கும். ஸ்ட்ரோக்கும் ஞாபகம் வர ஆரம்பிக்கும் போக போக. ஒரு பேசேஜுக்கு இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். படித்து முடிச்சிட்டிங்களா? அடுத்து என்ன பண்ணோம், நீங்கள் இப்போ எழுதி பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸே இருக்குது. இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து வார்ம் அப் பண்ணியிருக்கீங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப். ஸோ வார்ம் அப் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ நோட் எடுக்கிறீங்க. ஒரு நோட்டை, ஓகேங்களா? நோட் எடுத்துடுறீங்க. மீதி நோட்டை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்தாகணும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு வழி இல்லை. ஸோ இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நீ ஆன்சர் கீயும் வச்சுக்க வேண்டியதான், ஓகேங்களா? மடக்கி கூட வச்சுக்கலாம் ஆன்சர் கீயை. இங்கே பார்க்குறீங்க, தேங்க்யூ. ஸோ அதை எழுதுறீங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து எழுதுறீங்க. நோட்டோட ஃபஸ்ட்டு நோட்டு புதுசாக தான் வாங்கிக்கிங்க, அதான் நல்லது. புதுசாக வாங்கினீங்கன்னா தான் நல்லது. கோடு போட்ட நோட்டு தான், கிங் சைஸ் நோட்டு தான். இதை பற்றிலாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு இங்கே வந்தால் தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும் என்னென்ன மெட்டீரியல்ன்ட்டு. ஸ்ட்ரோக் அளவு பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக போடணும். என் புக்கில் போட்டிருக்க அளவு ஓகே தான். இதோட லைட் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது. சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க, ஓகேங்களா? பக்கத்தில் இங்கேயே ஆரம்பிக்கிறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, ஓகேங்களா? அடுத்து பக்கத்துலேயே தான் எழுது, ரொம்பலாம் தள்ளி போகக்கூடாது, ரொம்ப பக்கத்தில். ஃபார் தி, ஓகேங்களா? அடுத்து நோட்டீஸ். இங்கே பாருங்கள், சப்போஸ் இந்த நோட்டீஸுன்ற இந்த ஸ்ட்ரோக்குக்குரிய வார்த்தை என்னான்னு தெரியலன்னா நீங்கள் பார்க்கணும். பின்னாடி பார்த்துக்கிறீங்க. எழுதுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக படி. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு எழுதுங்க. ஃபார் த படிச்சுட்டு எழுதுறீங்க. இது தெரியலன்னா என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு பேக்கில் போகிறீங்க, ஆன்சர் கீக்கு போகிறீங்க. ஃபார் தக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க, நோட்டீஸ், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஓகே நோட்டீஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நோட்டீஸ், ஓகேங்களா? அப்புறம் ஆஃப் த. அடுத்து இந்த ஸ்ட்ரோக்கு அஃபையர். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா பின்னாடி போய் பார்த்துக்கணும். அஃபையர் இங்கே இருக்கு பாருங்க, அஃபையர். ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி அஃபையர். அடுத்து இங்கே பாருங்க, ஆன் சாட்டர்டே. சப்போஸ் தெரியலன்னா பின்னாடி நீங்கள் பார்த்துக்கணும், புரியுதுங்களா? அதான் இது மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஆன் சாட்டர்டே இருக்குங்களா? ஆன் சாட்டர்டே. இந்த மாதிரி நிப்பு உடையும், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வவ்வல்லாம் கரெக்டாக பிளேஸ் பண்ணி பழகுங்க, ஓகேங்களா? தி இங்கே இருக்கு பாருங்க, தி 6th. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பு.
ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அடியில் 2 கோடு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டர். ஆன் சாட்டர்டேயில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டர். ஆனில் போய் நம்ம கேபிட்டல் லெட்டர் போடக்கூடாது. நமக்கே தெரியும், ஊர் பேர், கிழமைகள், ஹியூமனோட நேம் இதெல்லாம் வந்தால் கேபிட்டல் லெட்டர் போடுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து அதே மாதிரி இது எக்ஸாமோட ஸ்பீடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அடியிலலாம் கோடு போட்டுட்டு இருக்க முடியாது. அடியில் கோடு போட்டால் என்ன மீனிங்? ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். எக்ஸாமில் போய் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு பெட்டர் இங்கேயே நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கணும். இங்கேயே இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி அடியில் 2 கோடு போட்டு இது கேபிட்டல் லெட்டர்னு காட்டுறத இங்கேயே அவாய்ட் பண்ணிக்கோங்க. தி 6th முடிஞ்சிருச்சுங்களா? இங்கே பாருங்கள், அடுத்து தெரியலன்னா இங்கே பார்த்துக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், தி 6th. அடுத்து பாருங்கள், ஐ ஷால் பி வித் யூ இயர்லி. ஸோ பார்த்துக்கிறீங்க. தெரியலன்னா பார்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பார்த்து தான் போட போகிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஐ ஷால் பி வித் யூ இயர்லி. அதாவது திக்காக தான் போடணும், லைட் ஸ்ட்ரோக்கை லைட்டாக தான் போடணும். லைட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கை லைட்டாகவும், திக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கை திக்காகவும் போடணும். எது லைட்டு எது திக்குன்னு இங்கே வந்து டவுட்டே வரக்கூடாது. ஏன்னா லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்க. இந்த இடத்துல வந்து எது திக்கு எது லைட்டுன்னு தெரியலன்னு சொல்லவே கூடாது. புரியுதுங்களா? ஸ்ட்ரோக்கில் டவுட்டு இருக்கலாம், தவறு இல்லை. திக்கா லைட்டான்ற டவுட் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், அது ஒரு கமா போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கமா இதெல்லாம் போட வேணாம். ஓகேங்களா? இந்த கமாலாம் போட வேணாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து இந்த ஸ்ட்ரோக் வந்து அண்டு இஃப் ஐ மே. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கா அண்டு இஃப் ஐ மே ஓகேங்களா? இது வந்து அடுத்து பாருங்கள், ஐ வில். சப்போஸ் தெரியலனா பின்னாடி பார்த்துக்கிறீங்க. இங்கே இருக்கு பாருங்க, ஐ மே, ஐ வில். இங்கே இருக்கு பாருங்க, ஐ வில். கமாலாம் போட வேணாம், ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக வைங்க. கமா போட வேணாம். அடியில் இந்த மாதிரி 2 கோடு போட்டு கேபிட்டல்னு மென்ஷன் பண்ண வேணாம். ஐ மே, கமாலாம் போட வேணாம். ஓகேங்களா? ஐ வில் கேரி. ஓகேங்களா? கேரி யூ பேக். டு தி சிட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கணும். இப்படி தான் ஃபஸ்ட்டு லைனில் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலன்னா பின்னாடி திருப்பி பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டு லஞ்ச். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரோக்கை பார்த்து அப்படியே தான் போட போறீங்க. டு லஞ்ச். ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க, இங்கே ஃபுல் ஸ்டாப்புக்கு இன்ட்டு மார்க் மாதிரி போடுவீங்க. அடுத்தது இங்கே இருக்கு பாருங்க, ஸ்ட்ரோக் தெரிலனா பின்னாடி பார்க்கணும். எனக்கு எல்லா எக்ஸசைஸும் முடிச்சதுனால ஸ்ட்ரோக் ஓரளவுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிலனா பின்னாடி பார்க்கணும். அன்லெஸ் யூ ஹாவ் எ டிசையர் டு கோ டு தி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து இங்கே எந்த டு லஞ்சோட முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அடுத்து இங்கே வரீங்க, அன்லெஸ் இந்த ஸ்ட்ரோக் போடுறீங்க. unless you have a desire to go. ஸோ இந்த மாதிரி. அடுத்து இங்கே பாருங்க, டு தி.
அடுத்து இங்கே பாருங்க, ராயல், ராயல். ஸோ இங்கே அடியில் வந்து இந்த மாதிரி 2 கோடு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே கேபிட்டல் லெட்டர் வரணும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் இந்த மாதிரி கோடு போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஸ்பீடு பிக்கப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு எழுதணும். எழுதிட்டிங்களா? இங்கே முடிஞ்சிருச்சிங்களா? எது வரைக்கும் போட்டிருக்கோன்னா ராயல் வரைக்கும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ராயல் வரைக்கும் போட்டிருக்கோமா, அடுத்து ஹோட்டல் வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இங்கே பாருங்க, இங்கே முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே எழுதக்கூடாது, இந்த பேஜை அப்படியே விட்டுறணும். நோட்டு வேஸ்ட்டாக போனாலும் போயிட்டு போகுது, இந்த பேஜை அப்படியே விட்டுறணும். புரியுதுங்களா? இந்த பேஜை அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. அடுத்த பக்கம் திருப்ப போகிறீங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன் இந்த பேஜில். அடுத்த பக்கம் அப்புறம் திருப்புறீங்க. ஸோ 2வது பேஜ் இங்கே வந்துடுறீங்க. ஓகேங்களா? நம்ம விட்டோம் தெரியுங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ராயல் இதோட விட்டோம். அடுத்து ஹோட்டல் இந்த இடத்துல அடுத்த பேஜோட ஃபர்ஸ்ட் லைனில் ஹோட்டல். ஹோட்டல். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, ஹோட்டல். ஐ ஷுட் லைக் டு டேக். ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஐ போட்டிருக்காங்களா, ஐ சிம்பிள் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஐ ஷுட் லைக் டு டேக் யூ. இங்கே வந்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல டு தி, இது வந்து யூஸ்வல் கிராம்லாக், யூஸ்வல் கஃபே. ஓகேங்களா? டு லஞ்ச். அடுத்தது பாருங்க, இங்கே பிகாஸ். ஓகேங்களா? தி மீல்ஸ். தெரியலனா இங்கே பார்த்துக்கணும். ஓகேங்களா? தெரியலனா ஆன்சர் கீ பார்த்துக்கணும். பிகாஸ் த மீல்ஸ். இங்கே இருக்கு பாருங்க, இங்கேருந்து வரீங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க. டு லஞ்ச், டு லஞ்சுக்கு அப்புறம் இங்கே பிகாஸ் இருக்கு. பிகாஸ் தி மீல்ஸ் ஆல்வேஸ். ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்து இங்கே எழுதிக்கிட்டு இருக்கேன். அது என்னென்ன வார்த்தைகள்ன்றத கரெக்டாக நீங்கள் சொல்லணும். அது தெரியலனா பின்னாடி போய் பார்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். ஆல்வேஸ். இங்கே பாருங்க, சீம். seem to be both dainty and cheap. full stop. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா பின்னாடி திருப்பி நீங்கள் செக் பண்ணிக்கங்க கரெக்டான்ட்டு. பிகாஸ் த மீல்ஸ் ஆல்வேஸ் seem to be both dainty and cheap. ஓகேங்களா? அடுத்து இங்க இருந்து வரேங்க பாருங்க, இங்க I wish you were ready for the, இங்க இருக்கு பாருங்க, ready for the visit. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தெரியாததை திருப்பி திருப்பி பார்த்துக்கிறீங்க. இங்கே இருக்கு பாருங்க, விசிட். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் பாருங்க டு டு சிசிலி, ஃபுல் ஸ்டாப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே பாருங்க, இங்கே தீஸ் லவ்லி டேஸ் மேக் அஸ் லாங் டு பி அவே. ஓகேங்களா? ஸோ அதை தான் அடுத்து போட போகிறோம். இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, எழுதுறதுனா அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான் இது வரைக்குமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தீஸ், அதுக்கப்புறம் இதோட முடிஞ்சிச்சு. இங்கே இது வரைக்கும் ஸ்ட்ரோக் போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பேஜை ஃபுல்லாக விட்டுறணும். அப்புறம் அடுத்த பேஜுக்கு போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்த பேஜுக்கு போகிறீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறீங்க. தீஸ்க்கு அப்புறம் இங்கே இருக்கு பாருங்க, லவ்லி. லவ்லி டேஸ் மேக் அஸ் லாங். நீங்கள் போடுற ஸ்ட்ரோக்கும் அதுக்குரிய வார்த்தையும் கரெக்டாக நீங்கள் பின்னாடி திருப்பி செக் பண்ணிக்கலாம். லவ்லி டேஸ் மேக் அஸ் லாங். இங்கே பாருங்க, டு பி இங்கே பார்த்து தான் எழுதிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அவே, ஃபுல் ஸ்டாப்பு. இங்கே பாருங்க, அவே முடிஞ்சிச்சுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஐ திங்க் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஐ திங்க் த சேஞ்ச் இட் செல்ஃப். இங்கே இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, ஐ திங்க் த சேஞ்ச் இட் செல்ஃப். ஸோ அதுதான் நம்ம போட போகிறோம். ஐ திங்க் த சேஞ்ச் இட் செல்ஃப் would be likely. ஓகேங்களா? டு மேக் யூ, இங்கே வந்துட்டு இருக்கோம், என்ஜாய் த ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இங்கே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தீஸ் லவ்லி டேஸ் மேக் அஸ் லாங் டு மேக் யூ என்ஜாய் த பீஸ் ஆஃப் த வில்லேஜ். ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல பீஸ் ஆஃப் தி வில்லேஜ் லைஃப். ஓகேங்களா? வில்லேஜ் லைஃப் when you got back. ஸோ இந்த இடத்துல எழுது. அடுத்து இங்கே இருந்து வில்லேஜ் லைஃப் when you got back, ஒரு ஃபுல் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே இருந்து வருது அடுத்து. இங்கே பாருங்க, இங்கே those of us who have had such. ஓகேங்களா? such. ஸோ அது வரைக்கும் கரெக்டானு பார்த்துங்க. those of us who have had such. அதுக்கப்புறம் இங்கே முடிஞ்சிருச்சுங்களா? அதுக்கப்புறம் இந்த பேஜை ஃபுல்லாக விட்டுறணும். அடுத்த பேஜுக்கு போகிறீங்க.
சச் இங்கே முடிஞ்சிச்சுங்களா? அடுத்து பாருங்க, இங்கே வருது எ சேஞ்ச். சச்சுக்கு அப்புறம் எ சேஞ்ச், எ சேஞ்ச். ஓகேங்களா? ஆஃப் சீம் நோ, ஆஃப் சீன் நோ. ஸோ இது கரெக்டானு பார்த்துக்குங்க. எ சேஞ்ச் ஆஃப் சீன் நோ. அதுக்கப்புறம் பாருங்க, திஸ் டு பி லைக்லி, திஸ் டு பி லைக்லி. அதுக்கப்புறம் பாருங்க, இது லைக்லி வரைக்கும் முடிஞ்சிச்சு. அடுத்து இங்கே பாருங்க, ஐ ஷால் பி ரெடி. இங்கே வந்துட்டோம், டு லீவ், டு லீவ் as soon as. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, டு லீவ் as soon as, as soon as you and. அடுத்து பாருங்க, it is for you to name the date. இங்க இருந்து வரும், it is for you to name the date. ஃபுல் ஸ்டாப். ஸோ பேசேஜ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ அடுத்து என்ன பண்ணணும் பாருங்க. பேசேஜ் முடிஞ்சிச்சுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடணும். இப்போ இதை படிக்கிறீங்க. ஓகேங்களா? இதை படிக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் த நோட்டீஸ் ஆஃப் த அஃபேர் ஆன் சாட்டர்டே தி 6th. ஃபுல் ஸ்டாப். ஸோ ஐ ஷால் பி வித் யூ இயர்லி and if I may I will carry you back to the city to lunch. Full stop. Unless you have a desire to go to the royal. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கணும். புரியுதுங்களா? ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக படிக்கணும். இப்போ உங்களுக்கு படிக்கும்போது நல்லா கவனிங்க. படிக்கும்போது டவுட்டுனா நீங்கள் என்ன பண்ணணும்? இதை பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இப்போ சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு டக்குன்னு கைக்கு ஸ்ட்ரோக்கு போட வரல, நல்லா டக்குன்னு கைக்கு ஸ்ட்ரோக் போட வரல, டக்குன்னு உங்களால் படிக்க முடியலன்னா அதுக்கு தான் இந்த நோட்டு. இந்த நோட்டு பேர் வந்து ஹார்ட் வேர்ட்ஸ் நோட். ஹார்ட் வேர்ட்ஸ். ஸோ ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து எழுத ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து இப்போ தேங்க்யூ. உங்களுக்கு தேங்க்யூன்றது டக்குன்னு வரலன்னா எழுதிக்கணும். இங்கே இந்த ஸ்ட்ரோக்குக்கு தெரிலனா பின்னாடி ஆன்சர் கீ பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். தேங்க்யூ. ஸோ ஸ்ட்ரோக்கை போட்டுக்கிறீங்க. 5 லைன் இடம் விட்டணும். 1 2 3 4 5 லைன் இடம் விட்டுட்டு அடுத்துங்க அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் தி நல்லா வருதுன்னா விட்டுறணும். நோட்டீஸ் டக்குன்னு வரலன்னா என்ன பண்ணணும்? நோட்டீஸ் 5 லைன் இடம் விட்டுறணும். அஃபயர் இங்கே பாருங்க, தெரியலனா ஸ்பெல்லிங்லேருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அஃபயர். தெரியலனா டக்குன்னு எடுத்து எழுதிக்கணும். இங்கே பாருங்க, எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல எழுதிட்டேன். இங்கே பாருங்க, அஃபயர். ஸோ இப்படி எழுதிக்கணும். ஸோ அந்த மாதிரி அடுத்து ஆன் சாட்டர்டே டக்குன்னு கைக்கு வரல, போட முடியலன்னா அது அப்படி பரவாயில்ல, எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதை எழுதிடணும். 5 லைன் விட்டு எழுதிடணும். ஆன் சாட்டர்டே ஸ்ட்ரோக்கு போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு 5 லைன் விட்டுறணும். அந்த மாதிரி எதெல்லாம் உங்கள் கைக்கு வரலையோ, எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் எழுதிக்கணும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு
இந்த ஸ்ட்ரோக்கை பார்த்து படிக்க சொன்னோன்னா, எது எது தெரியலையோ பின்னாடி ஆன்சர் கீ பார்த்து செக் பண்ணிக்க சொன்னோன்னா, ஸோ எப்போ வந்து தப்பு இல்லாமல் படிக்கிறீங்களோ அது வரைக்கும் படிக்கணும். அடுத்து இந்த மாதிரி எழுதணும். ஒரு பேஜ் எழுதிட்டு ஃபஸ்ட் லைனில் எழுதிட்டு அடுத்த பேஜ் திருப்பிக்கணும். இங்கே எழுதுறீங்க. அடுத்து இதை பார்த்து படிக்கிறீங்க. ஓகேங்களா? இதை பார்த்து படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல எழுதிருங்க. இந்த இடத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் தி நோட்டீஸ் ஆஃப் தி அஃபயர். ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கோட இங்கிலீஷ் வார்த்தைகளை இங்கே மேலே அப்படியே எழுதிடுறீங்க. இதுக்குள்ளே இருக்கிறத இங்கேருந்து இதுக்குள்ளே எழுதிடுங்க. 2-3 லைன் வரும், எழுதிடணும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் திருப்புறீங்க. அப்படி இதை ஹோட்டல். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணோம், நீங்கள் மேலே அப்படியே இதிலேருந்து இது வரைக்கும் உள்ளதை ஆன்சர் கீ பார்த்து தான் சொல்கிறேன். எல்லாமே நீங்கள் பார்த்து தான் எழுத சொல்கிறேன். பார்க்காம எதையுமே நான் இது வரைக்கும் எழுத சொல்லலை. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்குரிய வேர்ட்ஸை இங்கே எழுதிடுறீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்குரிய வேர்ட்ஸை இங்கே எழுதிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்குரிய வேர்ட்ஸை எழுதிடுறீங்க. ஸோ இப்போ வரீங்க. இப்போ மேலெல்லாம் பார்க்காம இங்கே படிக்கிறீங்க. புரியுதுங்களா? படிக்கிறீங்க. என்ன கான்செப்ட்னா, உங்களுக்கு ஸ்ட்ரோக்கும் தெரியணும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரோக்குக்குரிய வார்த்தை என்னன்னு தெரியணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம பாடுபடுறோம். ஸோ எல்லாத்தையும் எழுதிட்டிங்களா? இப்போ தேங்க்யூ ஃபார் தி நோட்டீஸ் படிச்சுட்டே வரீங்க. நீங்கள் சும்மா இப்படியே காற்றுல போட்டு பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் தி நோட்டீஸ் எல்லாம் கரெக்டாக கைக்கு வருதா? கைக்கு வரல அப்படின்னா ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டில் எடுத்து எழுதி அதாவது என்ன இங்கிலீஷ்னு எழுதிட்டு அதுக்குரிய ஸ்ட்ரோக்கை போட்டு 5 லைன் இடம் விட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரி இது ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணி தனியாக எடுத்து எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். சிலருக்கு குழப்பம் வருது, அதனால திருப்பி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புக் எடுக்கிறீங்க. 25வது எக்ஸசைஸ் எழுதணுன்னா அந்த 25வது எக்ஸசைஸை எடுத்துக்கிறீங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ். 7வது சாப்டர்லேருந்து சாப்டர் 29 வரைக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு பேசேஜ் உள்ள ஒரு எக்ஸசைஸ் எழுத போகிறோம். வேர்ட்ஸ் உள்ள எக்ஸசைஸ் எழுதக்கூடாது. பேசேஜ் சின்ன பேசேஜ் வரும், அந்த எக்ஸசைஸ் எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 7வது சாப்டர் ஆரம்பிக்கிறோம், சர்க்குலஸ் அண்ட் டிசர்ட். ஓகேங்களா? ஸோ 7வது சாப்டரு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்க எக்ஸசைஸை நம்ம எழுத வேணாம். புரியுதுங்களா? ஸோ எக்ஸசைஸ் 25, எக்ஸசைஸ் 26, 2ல் ஒரு எக்ஸசைஸ் சூஸ் பண்ண போகிறோம். எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸசைஸ் 25 சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே பார்க்குறோம், ஸ்ட்ரோக்கை படிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் தி நோட்டீஸ் ஆஃப் த அஃபயர் ஆன் சாட்டர்டே தி 6 ஃபுல் ஸ்டாப். ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு டவுட் இருந்தால் என்ன பண்ணுறீங்க, ஸோ ஆன்சர் கீ எடுத்து பார்க்குறீங்க. இப்போ இந்த ஸ்ட்ரோக் டவுட்டுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரோக் எங்கே இருக்குது, இந்த ஸ்ட்ரோக்குடைய 6th வரைக்கும் நான் படிச்சிட்டேன். அடுத்து இந்த ஸ்ட்ரோக்குக்கு டவுட்டுனா இங்கே வரீங்க. ஐ ஷால் பி. ஸோ ஐ ஷால் பி வித் யூ இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே வரீங்க. நடுவில் டவுட்டு வருதுன்னா இங்கே வந்து இதற்கான ஆன்சர் கீயை பார்க்குறீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோக்குக்கு இதுதான் ஆன்சர் கீன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறீங்க. திருப்பி எங்கேயாவது டவுட்டுன்னு ஆன்சர் கீ பார்க்குறீங்க. இது வரைக்கும் படித்து முடிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, திருப்பி இங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. நடுவில் டவுட்டுன்னா ஆன்சர் கீ பார்க்குறீங்க, அதை கரெக்ட் பண்ணி படிக்கிறீங்க. ஸோ இது வரைக்கும் முடிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கேருந்து இங்கே படிக்கிற வரைக்கும் எப்போ வந்து தப்பு இல்லாமல் இருக்கோ அது வரைக்கும் படிக்கிறீங்க. புரியுதுங்களா? 1/2 hour அல்லது 1 hour கூட ஆகட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. புரியுதுங்களா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நோட் எடுக்கிறீங்க. ஒரு நோட் எடுக்கிறீங்க. ஸோ நோட்டோட மொதல் பக்கத்தில் ஃபஸ்ட்டு லைன் இங்கேருந்து எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ எழுதிக்கிட்டே வரீங்க. இதற்கான ஆன்சரும் உங்களுக்கு தெரியணும். தெரியலன்னா பார்த்துக்கிறீங்க. ஸோ எழுதுறீங்க, படிக்கிறீங்க. தேங்க்யூன்னு எழுதுறீங்க, படிக்கிறீங்க. இங்கே பார்க்குறீங்க. அடுத்து ஃபார்தி எழுதுறீங்க. அடுத்து இன்னொரு தடவை படிக்கிறீங்க. நோட்டீஸ் படிச்சிட்டிங்க. அடுத்துங்க அந்த நோட்டீஸை எழுதுறீங்க. அடுத்து படிக்கிறீங்க நோட்டீஸ். அடுத்து பாருங்கள், ஆஃப் த படிக்கிறீங்க. ஆஃப் த எழுதுறீங்க.
திருப்பி ஒரு தடவை ஆஃப்தன்னு படிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் எழுதினோடனே இந்த பேஜ் இந்த ஃபஸ்ட்டு லைன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து திருப்பிக்கணும். அடுத்து இது ஃபுல்லாக எழுதுறீங்க. அடுத்து இந்த இடம் முடிஞ்சோடனே இந்த பேஜை ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்து இது ஃபுல்லாக அடுத்த பேஜில் முதல் லைன் எழுதுறீங்க. இது ஃபுல்லாக முடிஞ்சோடனே அடுத்த பேஜோட முதல் லைனில் எழுதுறீங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த புக்கை எடுத்துக்கிறீங்க. இந்த புக்கை எடுத்துக்கிட்டு ஆன்சர் கீயை ரெடியாக வச்சுக்கிறீங்க. ஸோ படிக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் தி பாருங்கள், தேங்க்யூ ஃபார் தி. ஸோ இதை அப்படியே இங்கே எழுதணும். இங்கே நல்லா கவனிங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன இருக்கோ இதை அப்படியே இங்கே எழுதிடணும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஸ்ட்ரோக் இது வரைக்கும் என்ன இருக்கோ இந்த ஸ்ட்ரோக்கு கூடிய இங்கிலீஷ் வார்த்தைகள் அத்தனையும் அந்த பேசேஜை இங்கே எழுதிடுறீங்க. அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரோக்குரிய இங்கிலீஷ் வார்த்தைகள் அந்த பேசேஜை இங்கே எழுதுறீங்க. அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்குக்கான வார்த்தைகளை இங்கே எழுதிடுறீங்க. ஓகேங்களா, முழுமை அடைஞ்சிருச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஹார்ட்வேர்ட்ஸ் நோட்டை எடுத்துக்கிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு பக்கத்துக்கு வந்துக்கிறீங்க. ஹார்ட்வேர்ட் நோட்டுக்குள்ளே வரீங்க. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அப்படியே காற்றுலேயே போட்டு பாருங்க. தேங்க்யூ போட்டு பார்க்குறீங்க. ஸ்ட்ரோக்கை தேங்க்யூ வருதா அப்படின்னு பார்க்குறீங்க. வரலன்னா அந்த இங்கிலீஷை எழுதி அதுக்குரிய ஸ்ட்ரோக்கை போட்டுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறீங்களா? ஸோ அதுக்கெலாம் வரலையோ மொத்தமாக எல்லா பேஜுக்கும் நீங்கள் படிக்கிறீங்க. ஸ்ட்ரோக்கு டக்குன்னு வரலன்னா அந்த வார்த்தையையும் இங்கிலீஷ் வார்த்தையும் ஸ்ட்ரோக்கையும் போட்டு 5 லைன் நட விட்டுடுறீங்க. இப்போ எல்லாத்தையும் தூக்கி அங்கே வச்சுட்டு இந்த ஹார்ட்வேர்ட்ஸ் நோட்டு இதை எடுத்து என்ன பண்ணணும், தேங்க்யூ 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 அப்படின்னு ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதே மாதிரி நோட்டீஸ் 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 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ஹார்ட்வேர்ட்ஸ் நீங்கள் தனியாக எடுத்து எழுதிருக்கீங்களோ கைக்கு வராத வார்த்தைகள். ஹார்ட்வேர்ட்ஸ் அப்படின்றதுன்னா உங்களுக்கு டக்குன்னு போட முடியாத வார்த்தைகள், டக்குன்னு ஸ்ட்ரோக் போட முடியாத வார்த்தைகள், டக்குன்னு ஸ்ட்ரோக்கை பார்த்து படிக்க முடியாத வார்த்தைகள். நல்லா கவனிங்க, டக்குன்னு ஸ்ட்ரோக் போட முடியாத வார்த்தைகளும் உங்களுக்கு ஹார்ட்வேர்ட்ஸ் தான். டக்குன்னு ஸ்ட்ரோக்கை பார்த்து படிக்க முடியாத அந்த வார்த்தையும் ஹார்ட்வேர்ட்ஸ் தான். ஸோ அந்த வார்த்தையை எழுதி அந்த ஸ்ட்ரோக்கை போட்டு கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் அந்த பேசேஜையே கம்ப்ளீட்டாக ஒரு டைம் எழுதி முடித்ததுக்கப்புறம் 5 லைன் இடம் விட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு லைன் ஃபில்லப் பண்ணுறீங்க. மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஒரு லைன் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இங்கே வரீங்க. இதுதான் இப்போ மெயின் விஷயம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த பேஜ் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும். ஒவ்வொரு பேஜாக ஃபில்லப் பண்ணணும். நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, தேங்க்யூ ஃபார் தி இதை பார்த்து இங்கே எழுதணும். ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா இங்கே இங்கிலீஷில் எழுதியிருப்பீங்க, அதை பார்த்துக்கணும். புரியுதுங்களா என்ன கான்செப்ட்னு? தேங்க்யூ ஃபார் தி நோட்டீஸ் ஆஃப் த அஃபயர் ஆன் சாட்டர்டே தி 6th full stop I shall be with you early and if I may I will carry you back to the city to lunch full stop unless you have a desire to go to the royal. முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்த பக்கம் திருப்பக்கூடாது. ஸோ இதையே வரிசையாக ஃபில்லப் பண்ணுறீங்க. இந்த பேஜ் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், மெதுவாக ஃபில்லப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இந்த இடத்துல 24 லைன் இருக்கும். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இந்த பேஜ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 24 லைன் இருக்கும். புரியுதுங்களா? மொதல் 4 அல்லது 6 லைன் நல்லா கவனிங்க. வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மொதல் 4 அல்லது 6 லைன் என்ன பண்ணணும், நீங்கள் பொறுமையாக நல்லா படிக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரோக்கை மெதுவாக போடுறீங்க. இங்கே பாருங்கள், தேங்க்யூ ஃபார் தி, அடுத்து நோட்டீஸ்,
of the affair on Saturday. The 6th, I shall be with you early, and if I may, I will carry you back to the city to lunch. Full stop. Unless you have a desire to go to the Royal. ஸோ இந்த மாதிரி வரிசையாக முதல்ல என்ன சொன்னேன், 4 அல்லது 6 லைனுக்கு ஸ்ட்ரோக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த ஸ்ட்ரோக்கு கூடிய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறீங்க, ஸ்ட்ரோக் தெரிஞ்சுக்கிறீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு எங்கேயாவது ஒரு தடங்கள் ஏற்படுதுன்னு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, ஹார்ட்வேர்ட்ஸ் நோட்டு, இதுதான் ஆயுதம், இதை எடுத்துக்கிறீங்க. ஹார்ட்வேர்ட்ஸ் நோட்டை எடுத்துக்கிட்டு எது உங்களுக்கு தடங்களாக இருக்கோ அந்த வார்த்தைக்கு போயிட்டு ஒரு 1/2 லைன் ஃபில்லப் பண்ணிக்கிறீங்க. 1/2 லைன். இப்போ நோட்டீஸ் வாசிக்கிறதுக்கும் ஸ்ட்ரோக் போடுறதுக்கும் தடங்களாக இருக்குன்னா ஆல்ரெடி ஒரு லைன் ஃபில்லப் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அடுத்ததில் ஒரு ஆஃப் லைன் இது வரைக்கும் ஃபில்லப் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், நோட்டீஸ் 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 இந்த மாதிரி ஒரு 1/2 லைன் ஃபில்லப் பண்ணுறீங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு தடங்கள் வருதோ அந்தந்த இடத்துலலாம் போய் 1/2 லைன் அல்லது காக்கா லைன் வந்து ஃபில்லப் பண்ணுறீங்க. ஓகேங்களா? தடங்கள் வந்த உடனே போயிட்டு அங்கே ஃபில்லப் பண்ணிடுறீங்க. 1/2 லைனோ 1/4 லைனோ ஃபில்லப் பண்ணிடுறீங்க. அப்படி தான் வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் நாலேஜ் வளர்த்துக்க முடியும். அப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ரோக்குக்குரிய என்ன இங்கிலீஷ் வார்த்தை அப்படின்றதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரோக்கை ஸ்பீடாக வந்து நீங்கள் போட முடியும். ஸோ என்ன சொன்னேன், 4 அல்லது 6 லைன். ஃபஸ்ட்டு லைன் தான் உங்களுக்கு மாஸ்டர் லைன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் கரெக்டாக எழுதியிருப்பீங்க. எழுதி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு மேலே வந்து இங்கிலீஷில் எழுதிடுறீங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் அடுத்தடுத்த லைன் ஃபில்லப் பண்ணும்போது இந்த மாஸ்டர் லைனை பார்த்து தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணுறீங்க. ஃபில்லப் பண்ணும்போது டவுட்டுன்னா இங்கேயே இங்கிலீஷ் உங்களுக்கு நீங்கள் எழுத சொல்லியிருக்கேன், இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஸ்ட்ரோக்குக்கு இதுதான் வார்த்தை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்படியே ஃபில்லப் பண்ணிட்டு வரீங்களா? 4லேருந்து 6 லைன் ஸ்டடி பண்ணுறீங்க. 4 அல்லது 6 லைன், 4லேருந்து ஒரு 6 லைன் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, 1 2 3 4 5 6 லைன். இந்த 6 லைனுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது, இந்த ஸ்ட்ரோக்குக்கு இதுதான் வார்த்தை, இந்த வார்த்தை வந்தால் இப்படி தான் ஸ்ட்ரோக் போடணுன்றத ஒரு 6 லைன் ஸ்டெடியாக தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 லைன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபில்லப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்போதுமே இந்த ஃபஸ்ட் லைனாக தான் பார்த்து எழுதணும். இந்த இடத்துல எழுதும்போது இங்கே பார்த்து எழுதக்கூடாது. நீங்கள் இங்கே எழுதினாலுமே இந்த ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே எழுதினாலுமே இந்த இடத்த தான் பார்த்து எழுதணும். ஸோ என்ன சொன்னேன், 1 2 3 4 5 6 இது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, பொறுமையாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. இது வரைக்கும் எழுதும்போது இது மாஸ்டர் லைன். இது ஓகேங்களா? இது வந்து மாஸ்டர் லைனு. ஸோ அடுத்து 1 2 3 4 5 6 இந்த 6 லைன் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கற்றுக்குறீங்க. இந்த இடத்துல வரும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டடி கூடாது. 7வது லைன் வரும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் எப்படி எழுதணும்னு பாருங்கள். அதுக்காக ரொம்பவும் அவசரம் பண்ணணுன்ட்டு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் ரஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் வேகமாக போகிறதுக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்து தான் நீங்கள் வாசிக்கணும், இங்கே பார்த்து தான் ஸ்ட்ரோக் போடணும். தேங்க்யூ ஃபார் தி நோட்டீஸ் ஆஃப் தி affair ஆஃப் தி சாரி. இப்போ இந்த மாதிரி வரப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் எரேசர் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் எக்ஸாம் பேசிக்லாம் போகும்போது எரேசர் யூஸ் பண்ணக்கூடாது. affair ஆன் சாட்டர்டே. ஸ்ட்ரோக்குக்கு ஒவ்வொன்றாம் போடணுமானா கண்டிப்பாக போடணும். தி 6th I shall be with you early, and if I may, I will carry you back to the city to lunch. Full stop. Unless you have a desire to go to the Royal. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்து கடகடன்னு எழுதணும். இப்படி
Thank you for the notice of the affair on Saturday, the 6th. I shall be with you early, and if I may, I will carry you back to the city to lunch. Full stop. Unless you have a desire to go to the Royal. ஸோ இந்த மாதிரி இந்த பேஜ் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுங்க. புரியுதுங்களா? இந்த பேஜ் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுங்க. அதே மாதிரி பேஜ் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிட்டு அடுத்த பேஜ் திருப்புறீங்க. அதே மாதிரியே ஒரு 4லேருந்து 6 லைன் வரைக்கும் ஸ்லோவாக ஸ்டடியாக என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது, இந்த ஸ்ட்ரோக் இப்படி தான் போடணுமா, இந்த வார்த்தைக்கு இதுதான் ஸ்ட்ரோக்கா, இந்த ஸ்ட்ரோக்குக்கு இதுதான் வார்த்தையான்றதை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு 6 லைன் மெதுவாக ஃபில்லப் பண்ணிட்டு 7வது லைன்லேருந்து அடுத்து 24வது லைன் வரைக்கும் கொஞ்சம் வேகமாக ஃபில்லப் பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும். நடுவில் உங்களுக்கு ஸ்ட்ரோக்கில் ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஹார்ட்வேர்ட்ஸ் நோட்டை எடுத்து ஒரு 6 லைன் ஃபில்லப் பண்ணுறீங்க. நீங்கள் எழுதாத ஹார்ட்வேர்ட்ஸில் ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா, அங்கே எழுதியிருக்க மாட்டேங்க, இந்த நோட்டில் எழுதியிருக்க மாட்டேங்க, ஆனால் இங்கே தடங்கள் வருதுன்னா என்ன பண்ணணும், அதையும் தூக்கி இந்த ஹார்ட்வேர்ட்ஸில் பின்னாடி கடைசியாக எழுதிக்க போகிறீங்க. புரியுதுங்களா? சப்போஸ் இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஹோட்டல், இது உங்களுக்கு வரலன்னா எழுதி வச்சுக்க போகிறீங்க. இங்கே வருங்க, ஐ ஷுட் லைக். இந்த ஐ வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா அதையும் சேர்த்து ஹார்ட்வேர்ட்ஸில் எழுதிருங்க, ஒன்றும் தவறில்லை. ஐ ஐ ஐ ஐ ஐ அப்படின்னு போட்டுக்கிட்டே போங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஐ கூட சில நேரத்தில் தடங்கள் ஆகும். புரியுங்களா? அதனால தப்பு இல்லை, அதையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறீங்களா? ஸோ அங்கங்கே வந்து தெரியாததை தனித்தனியாக எழுதி அங்கங்கே 1/2 லைன் 1 லைன் அங்கங்கே ஹார்ட்வேர்ட்ஸில் ஃபில்லப் பண்ணிடணும். இங்கே ஒவ்வொரு பேஜாக ஃபில்லப் பண்ணுறீங்களா? ஸோ இது ஃபுல்லாக இது வரைக்கும் ஃபில்லப் பண்ணிடுறீங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த நோட் இருக்குல்ல, இந்த நோட்டை எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை வச்சுக்கணும். இப்போ எத்தனாவது எக்ஸசைஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்? 25. இப்போ 25ஆ இங்கிலீஷ் எடுத்துக்கணும், அதற்குரிய இங்கிலீஷு. ஓகேங்களா? சில இடத்துல இங்கே இங்கிலீஷ் இருக்கும், இங்கே ஸ்ட்ரோக் இருக்கும். சில இடத்துல இங்கே ஸ்ட்ரோக் இருக்கும், இங்கே இங்கிலீஷ் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு சாப்டருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 25வது சாப்டர். ஸோ 25வது சாப்டர் இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபோன் எடுத்துக்கிறீங்க. ஃபோனை எடுத்து ரெக்கார்டிங், வாய்ஸ் ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். புரியுங்களா? ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, ஸ்லோவாக தான் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. இது எப்படி வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கண்டுபிடிக்கிறதுன்றதையும் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஸ்டார்டிங்கில் எப்படி எழுதுங்க, ஒரு நிமிடத்திற்கு, நல்லா கவனிங்க, ஒரு நிமிடத்திற்கு 40 வேர்ட்ஸ் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? 40 வேர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அல்லது 30, 35 அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான். ஒரு நிமிஷத்திற்கு 40 அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு 1/4 நிமிஷத்தையும் நீங்கள் தனித்தனியாக பிரிக்க போகிறீங்க. புரியுதுங்களா? சொல்கிறேன் இருங்க. இது ஒரு வார்த்தை, தேங்க் அப்படின்றது ஒரு வார்த்தை, யூ அப்படின்றது அடுத்த வார்த்தை, ஃபார் அப்படின்றது ஒரு வார்த்தை, தி ஒரு வார்த்தை, நோட்டீஸ் ஒரு வார்த்தை, ஆஃப் ஒரு வார்த்தை, தி ஒவ்வொரு வார்த்தை. எது ஒவ்வொரு வார்த்தைன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேங்க்யூ அப்படின்னா 2 சேர்ந்தது ஒரு வார்த்தை கிடையாது. தேங்க் ஒரு வார்த்தை, யூ ஒரு வார்த்தை, ஃபார் ஒரு வார்த்தை, தி ஒரு வார்த்தை. இப்போ ஒரு நிமிஷத்திற்கு 40 வார்த்தைகள்ன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. புரியுதுங்களா? அப்போனா 1/4 நிமிஷத்திற்கு 10 வார்த்தைகள். ஸோ அப்படி தான் நீங்கள் பிரிக்க போகிறீங்க. ஒவ்வொரு 1/4 நிமிஷத்தையும் பிரிக்கணும். அப்படி தான் எக்ஸாம் பேசேஜில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 10 வார்த்தையாக பிரிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10, சாட்டர்டேவோட 10 1. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இங்கேருந்து திருப்பி ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த இடத்துல 2 கோடு போட்டுக்கிறீங்க. 1 கோடு போட்டால் 1/4 நிமிஷம், 2 கோடு போட்டால் 1/2 நிமிஷம், 3 கோடு போட்டால் 3/4 நிமிஷம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டு அதுக்கு எத்தனாவது நிமிஷம்னு போட்டுக்கணும். சொல்கிறேங்க, அடுத்து 10 வார்த்தை. 1 2 3 4
5 6 7 8 9 10 இந்த இடத்துல 3 கோடு, இந்த இடத்துல 3/4 நிமிஷம். அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, 1 நிமிஷம் வந்துடுது. ஸோ 1ன்னு ப்ராக்கெட்டில் நோட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. 1ன்னு நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே 1 கோடு 1/4 நிமிஷம் வந்துருச்சு. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த இடத்துல 2 கோடு 1/2 நிமிஷம் வந்துருச்சு. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த இடத்துல 3 கோடு 3/4 நிமிஷம். அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த இடத்துல 2வது நிமிஷம். ஸோ ப்ராக்கெட்டில் 2ன்னு போட்டுக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே 1 கோடு போட்டுக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஆல்ரெடி 2 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த இடத்துல 1 கோடு போட்டுக்கிறீங்க. அடுத்து பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த இடத்துல 2 கோடு. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த இடத்துல 3 கோடு. அது 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த இடத்துல 3வது நிமிஷம். 1 2 3 4 5 6 7 8 9 10 3/4 நிமிஷம் இந்த இடத்துல ஓகேங்களா. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த இடத்துல 3.5 நிமிஷம். ஸோ இது சேர்த்துக்கணும் கடைசியாக. ஸோ இந்த மாதிரி கோடு போட்டுடுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேசேஜ்ன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 3.5 நிமிஷம் வந்திருக்கு. நல்லா கவனிங்க, 3.5 நிமிஷம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 40 வார்த்தைகள். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 40 வார்த்தைகளில் நீங்கள் எழுதி தான் ஆகணும். சப்போஸ் நல்லா கவனிங்க, உங்களுக்கு இப்போ ஸ்பீடு வாசிக்கிறீங்க, வாசிச்சுட்டு அதை ப்ளே பண்ணி எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு நிமிஷத்திற்கு ஒவ்வொரு 1/4 நிமிஷத்துக்கும் 2 வார்த்தைகள் கூட்டிக்கிறீங்க. ஸோ என்ன ஆகுது, ஒரு நிமிஷத்துக்கு 48 வார்த்தைகள் வந்துடுது. இப்போ ஒவ்வொரு 1/4 நிமிஷத்துக்கும் 10 வார்த்தைகள். ஸோ 10 + 10 + 10 + 10 40 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு. அடுத்து நல்லா வந்துருச்சுன்னா அடுத்து 42 42ன்ற 10லேருந்து 12. ஸோ ஒவ்வொரு 12 12 12 24 32 36 40 48 அடுத்து 48 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு. அப்புறம் அது கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, அப்புறம் ஒரு 4 வார்த்தைகள் கூட கூட்டிக்கலாம். புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 16 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் 60 வார்த்தைகள் வர வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 10 வார்த்தைகளாக ஒவ்வொரு 1/4 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 13 வார்த்தைகளாக வச்சுக்கலாம். புரியுதுங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒரு 16 வார்த்தைகளாக வச்சுக்கலாம். புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 10 வார்த்தைகள்ன்றதை வச்சுக்கோங்க. அடுத்து 12 அல்லது 13 வச்சுக்கோங்க. அடுத்து கடைசியாக 15 அல்லது 16 அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 60 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸில் வந்து நின்றோம். இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக அதை ரிவைஸ் பண்ணி கேட்டு புரிஞ்சுக்குங்க. மொத்தம் ஒரு நிமிஷத்திற்கு 4 கால் வருது. ஒரு 1/4 நிமிஷம், 2வது 1/4 நிமிஷம், அடுத்து 3வது 1/4 நிமிஷம், அடுத்து 4வது 1/4 நிமிஷம். ஒவ்வொரு 1/4 நிமிஷத்துக்கும் 10 வார்த்தை அப்படின்ற போது 4 1/4 நிமிஷம் வருது. ஸோ 4 × 10 40 வார்த்தைகள். ஸோ இதுவே ஒவ்வொரு 1/4 நிமிஷத்துக்கும் நீங்கள் 12 வார்த்தைகள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு 1/4 நிமிஷத்துக்கு 12, அடுத்து 2வது 1/4 நிமிஷத்துக்கு 12, 3வது 1/4 நிமிஷத்துக்கு 12, 4வது 1/4 நிமிஷத்துக்கு 12. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 48 வார்த்தைகள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு 15 ஒவ்வொரு 1/4 நிமிஷத்துக்கு 5 வார்த்தைகள் நோட் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 5, 2வது 1/4 30, 3வது 1/4 45, 4வது 1/4 60. புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் 60 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் வர வரைக்கும் அந்த பேசேஜை தரவாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். புரியுதுங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வாசிக்கிறேன். நான் குறிச்சிருக்கேன் 10 வார்த்தைகள் ஒவ்வொரு 1/4 நிமிஷம். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இப்போ வாசிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் தி நோட்டீஸ் ஆஃப் தி அஃபயர்
ஆன் சாட்டர்டே. 15 செகண்ட் இங்கே வந்துருச்சுங்களா, கிட்டத்தட்ட 15. ஸோ அந்த இடத்துல தான் பாஸ் பண்ணேன். 15 செகண்ட் சாட்டர்டேவோட 10 வார்த்தைகள் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. அடுத்து திருப்பி தி. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு 1/4 நிமிஷத்துக்கும் இந்த 10 வார்த்தைகள் 1/4 நிமிஷம்னு வரும்போது இங்கே முடிக்கணும். ஸோ அடுத்த 30 செகண்ட் வரும்போது இங்கே முடிக்கணும். இந்த இடத்துல 2 கோடு போட்ட இடத்துல. அடுத்து 45ன்னு வரும்போது 3 கோடு போட்ட இடத்துல முடிக்கணும். இங்கே 1ன்னு வரும்போது இந்த இடத்துல முடிக்கணும் 1 நிமிஷம் வரும்போது. ஸோ அடுத்து 1.25 நிமிஷம் வரும்போது இங்கே முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. தேங்க்யூ ஃபார் தி நோட்டீஸ் ஆஃப் தி affair on Saturday, the 6th. I shall be with you early, and if I may, I will carry you back to the city to lunch unless you have a desire to go to the Royal Hotel. I should like to take you to the usual cafe to lunch because the meals always seem to be both dainty and cheap. I wish you were ready for the visit to Sicily. These lovely days make us long to be away. I think the change itself would be likely to make you enjoy the peace of the village life when you got back. Those of us who have had such a change of scene know this to be likely. I shall be ready to leave as soon as you, and it is for you to name the date. ஸோ ஸ்டாப் பண்ணிடுறீங்க, நேம் கொடுத்து சேவ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, அப்போ நேம் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு, முடிஞ்சுதுங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த நோட் எடுக்கிறீங்க, ஸ்பீடு நோட் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணீங்கல்ல, அதை போடுறீங்க. தேங்க்யூ அதை போட்டு எழுதணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃபார் தி notice
Saturday, the 6th, I shall be with you yearly, and if I may, I will carry you back to the city to lunch, unless you have a desire to go to the Royal Hotel. I should like to take you to the usual cafe to lunch because the ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். எத்தனை முறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் எழுதுறீங்க. நல்லா கவனிங்க. 5 தடவை எழுதுறீங்க. போட்டு போட்டு எழுதுறீங்க. 5ஆவது தடவை எழுதுனதை படிக்கிறீங்க. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இது மாதிரி 5 தடவை எழுதுறீங்க. ரெக்கார்ட் பண்ணதை 5 டைம் எழுதுறீங்க. 5ஆவது தடவை எழுதுனதை படிக்கிறீங்க. புரிஞ்சிடுச்சா? படிக்கும்போது இந்த புக்கை வச்சுக்கிட்டே படிங்க. அல்லது உங்களுக்கு மொதல் டைமே படிக்கணும்னு தோணுச்சுனாலும் படிச்சுட்டு அடுத்தடுத்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எங்கேயாவது உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் ஹார்ட்வேர்ட்ஸ் நோட்டில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட்வேர்ட்ஸ் நோட்டில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதே மீறி நிறையா ஒமிஷன் ஆகுதுன்னா அந்த நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிங்கன்னா அதை திருப்பி எழுதி பார்க்கணும். இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க. நல்லா தேங்க்யூ ஃபார் தி நோட்டீஸ். இங்கே வந்து கரெக்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கிறீங்க. நடுவில் ஏதாவது விட்டு போன இங்கே பாருங்கள். இந்த இடத்துல நான் வந்து தவறுதலாக இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி எங்கேயாவது ஸ்ட்ரோக்கை விட்டிங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ஸ்ட்ரோக் விட்டுருக்கீங்கன்னா அப்படி நோட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல என்ன ஸ்ட்ரோக் விட்டீங்கன்றதை நோட் பண்ணிக்கணும். ஏதாச்சும் ஸ்ட்ரோக் தப்பாக இருக்கா அல்லது வந்து வவ்வல் வந்து தப்பாக ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸோ இப்படி நோட் பண்ணி நீங்கள் அடுத்த ரெக்கார்டிங்கில் கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் படித்து பார்த்தாலும் ஓகே தான், அல்லது 5 டைம் எழுதிட்டு 5ஆவது தடவை படித்து பார்த்தாலும் ஓகே தான். ஆனால் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் எழுதி நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்த 2ஆவது டைம் எழுதும்போது கொஞ்சம் கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிஸ்டேக் வந்து கம்மியாகும். அடுத்த 2ஆவது டைம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 3ஆவது டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 தடவை நீங்கள் எழுதிக்கிட்டு அப்புறம் 5ஆவது முறை இன்னொரு தடவை எழுதி படிக்கலாம். இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் ரெக்கார்டிங் போட்டு எழுதும்போது ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து 2ஆவது தடவை ரெக்கார்டிங் போட்டு எழுதுங்க, ரீட் பண்ணுங்கள், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 3ஆவது தடவை எழுதுங்க, 4ஆவது தடவை எழுதுங்க, 5ஆவது தடவை எழுதுங்க. 5ஆவது தடவை எழுதும்போது ரீட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைம் எழுதி ரீட் பண்ணி கரெக்ஷன் பண்ணுங்கள். 2ஆவது தடவை எழுதி ரீட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 3, 4, 5ஆவது தடவை ரெக்கார்டிங் போட்டு எழுதி 5ஆவது தடவை எழுதுனதை ரீட் பண்ணி கரெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சுங்க 5 முறை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கப்புறம் இப்போ 10 ஒரு நிமிஷத்துக்கு 40 வார்த்தைகள்ன்றதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக முடிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. ஒமிஷன் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸ்ட்ரோக் தப்பானாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. சார் இல்லை சார் எனக்கு இந்த ஒரு நிமிடத்திற்கு 40 நிமிஷமே எழுதிக்கிட்டு இருக்கேன்னா அதையும் எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 10 சாப்டர் வரைக்கும் அப்படி எழுதுங்க. ஒரு மொத்தமாக 30 பிட்மேன் பேசேஜ் வந்து நீங்கள் எழுதுறதுக்கு ரெடியாக இருங்க. அதில் ஃபஸ்ட்டு 10 பேசேஜுக்கு எப்படி வச்சுங்க, ஃபஸ்ட்டு 10 பேசேஜுக்கு ஒரு நிமிடத்திற்கு 40 வார்த்தைகள்ன்றதை வச்சுக்கலாம். அடுத்த 10 பேசேஜுக்கு ஒரு நிமிடத்திற்கு 48 வார்த்தைகள்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த ஒரு 10 பேசேஜுக்கு ஒரு நிமிடத்திற்கு 60 வார்த்தைகள்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தடு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிறைய டைம் ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 10 பேசேஜுக்கு ஒரு நிமிஷத்திற்கு 40 வார்த்தைகள், அதாவது ஒவ்வொரு 1/4 நிமிஷத்துக்கும் 10 வார்த்தைகள் அப்படி ரெக்கார்ட் பண்ணி ஒரு 10 பேசேஜுக்கு அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த 10 பேசேஜ் அடுத்த கீருக்கு போகணும். புரியுதுங்களா? அடுத்த 10 பேசேஜுக்கு என்ன பண்ணணும்,
ஒரு நிமிடத்திற்கு 48 வார்த்தைகள். ஸோ ஒவ்வொரு கால் நிமிஷத்துக்கும் 12 வார்த்தைகள். ஸோ அடுத்த மொத்தமாக 20 பேசேஜ் முடியுதுங்களா? அடுத்த லாஸ்ட்டு 10 பேசேஜ்க்கு ஒரு நிமிடத்துக்கு 60 வார்த்தைகள், ஒவ்வொரு கால் நிமிஷத்துக்கும் 15 வார்த்தைகள். ஸோ ஒரு ஃபார்மாலிட்டியாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்து படிக்கிறீங்க, ஸ்ட்ரோக்கை பார்த்து படிக்கிறீங்க, ஸ்ட்ரோக்கு ரீட் பண்ணுறீங்க. இதில் ஏதாவது டவுட்டுன்னா ஆன்சர் கீ பார்த்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஆன்சர் கீ பார்த்துக்கிறீங்க. ஸோ டவுட்டு வந்தால் ஆன்சர் கீ பார்க்குறீங்க. ஸோ கரெக்ஷன் இல்லாத வரைக்கும் ரீட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? கரெக்ஷன் இல்லாத வரைக்கும் ஸ்ட்ரோக்கை பார்த்து ரீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த நோட்டை எடுத்துக்கிறீங்க. இந்த நோட்டை எடுத்து ஒவ்வொரு பேஜ்லேயும் ஃபஸ்ட்டு லைனில் அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் எழுதுறீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு லைன் ஒவ்வொரு பேஜ்லேயும் ஃபஸ்ட்டு லைன் எழுதுறீங்க. ஸோ ஒரு 2-3 பேஜ் 4-5 பேஜ் வரைக்கும் வரலாம். ஸோ எவ்வளோ பேஜ் வருதோ அந்த பேஜ் வரைக்கும் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஸ்ட்ரோக்கை பார்த்து இந்த ஸ்ட்ரோக்கை பார்த்து ரீட் பண்ணுறீங்க. மேலே வந்து என்ன பண்ணுறீங்க, மேலே வந்து இதற்குரிய இங்கிலீஷை எழுதிடுறீங்க ஒவ்வொரு பேஜ்லேயும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரீட் பண்ணி பார்க்குறீங்க. கைக்கு வராத ஸ்ட்ரோக்கு, இது என்னான்னு தெரியாத ஸ்ட்ரோக்கு, சப்போஸ் இந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன இங்கிலீஷ்னு தெரியல, அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைக்கு இந்த ஸ்ட்ரோக்கு தான் தெரியலன்றதை தனியாக ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டில் எழுதி 5 லைன் எழுதி இடம் விட்றீங்களா? ஓகேங்களா? ஹார்ட் வேர்ட்ஸ் நோட்டில் எழுதி இடம் விட்றீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஹார்ட் வேர்ட்ஸு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு லைன் வந்து ஃபில்லப் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4லேருந்து 6 லைன் ஸ்லோவாக எழுதுறீங்க. 7வது லைன்லேருந்து ஸ்பீடாக எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு பேஜாக ஃபில்லப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரெக்கார்டிங் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. நோட் பண்ணி பிட்மேன் புக்கை பார்த்து பேசேஜை ரீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஒரு நிமிடத்திற்கு 40 வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு கால் நிமிஷத்துக்கு 10 வார்த்தைகள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடு நோட்டு, இந்த ஸ்பீடு நோட்டு எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு டைம் எழுதுறீங்க, ரீட் பண்ணுறீங்க, கரெக்ஷன் பண்ணிக்கிறீங்க. 2வது டைம் எழுதுறீங்க, ரீட் பண்ணுறீங்க, கரெக்ஷன் பண்ணுறீங்க. அடுத்து 3வது டைம் எழுதுறீங்க, அடுத்து 4வது டைம் எழுதுறீங்க, அடுத்து 5வது டைம் எழுதுறீங்க, 5வது டைம் ரீட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி 5 டைம் எழுதுறீங்க. சப்போஸ் ஸ்பீடே வரல சார்னா கண்டிப்பாக 10 டைம் எழுதுங்க. 10 டைம் இந்த மாதிரி ஸ்பீடு நோட் எடுத்து ரெக்கார்டிங்கை போட்டு 10 டைம் எழுதுனா தப்பு இல்லை. நான் படித்த காலகட்டத்தில் 10 டைம் எழுதினேன். ஓகேங்களா? 10 டைம் எழுதினேன். சில பேசேஜுக்கு 15 டைம் கூட எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொசீஜர். இதுக்கு மேலே தெளிவாக கண்டிப்பாக யாருமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ நல்லா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் பேசேஜுக்கும் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இருந்தாலும் அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதை மெத்தடு புரியலன்னா திருப்பி இந்த வீடியோ வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் இந்த வீடியோ ஆச்சு. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி இந்த வீடியோ பார்க்குறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் ஒரு டைம்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கலன்னா எங்கெங்கே புரியலையோ அங்கங்கே ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், அங்கங்கே ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதுங்களா? பிட்மேன் புக்கை இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை விட வேறு ஏதாவது பெட்டர் ஐடியா இருந்தால் நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து நல்லா படிக்கிறவங்கலேருந்து மோசமாக படிக்கிறவங்க வரைக்கும், ஒன்றுமே மார்க் எடுக்க தெரியாதவங்கலேருந்து நல்லா மார்க் எடுக்கிறவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்கும் கை கொடுக்கும். ஒரு ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டு, ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஸ்ட்ரோக்கே வராது அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ஸ்ட்ரோக் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இந்த திருப்பி இன்னும் ஒரே ஒரு டைம் சொல்லிக்கிறேன். இதை எடுக்கிறீங்க, ஸ்ட்ரோக்கை பார்த்து படிக்கிறீங்க, டவுட் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணுறீங்க, ரீட் பண்ணுறீங்க, டவுட் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணுறீங்க. இதிலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு எப்போ வந்து தப்பு இல்லாமல் இருக்கோ அது வரைக்கும் ஸ்ட்ரோக்கை பார்த்து படிக்கிறீங்க. ஓகேங்களா? தப்பு வந்துச்சுன்னா ஆன்சர் கீ பார்க்குறீங்க. திருப்பி என்ன பண்ணணும், அதை முடிச்சுட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் படிக்கணும். 1 அல்லது 2 மிஸ்டேக் வரைக்கும் வரலாம். அதுக்கு மேலே மிஸ்டேக் வந்தால் இதுலேருந்து இது வரைக்கும் திருப்பி நீங்கள் படிச்சுட்டே இருக்க போகிறீங்க. அடுத்து வந்து ஸ்பீடு, இந்த நோட்டை எடுக்கிறீங்க. இந்த நோட்டை எடுத்து ஃபஸ்ட்டு நோட்டோட ஒவ்வொரு பேஜ்லேயும் ஃபஸ்ட்டு லைனில் நீங்கள் எழுதுறீங்க. எழுதி அந்த பேஜ் முழுக்க விட்டுறீங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க, மேலே வந்து இந்த மாதிரி
இந்த ஸ்ட்ரோக்குரிய இங்கிலீஷை மேலே எழுதிடுறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேஜ்லேயும் இந்த ஸ்ட்ரோக்குரிய இங்கிலீஷை மேலே மேலே எழுதிடுறீங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் வாசிக்கிறீங்க. வாசிக்க முடியாத ஸ்ட்ரோக்கு, தடங்கள் வர ஸ்ட்ரோக்கு, இந்த வார்த்தைக்கு இதுதான் ஸ்ட்ரோக்குன்னு தெரியாதெல்லாம் தனியாக ஹார்ட்வேர்ட்ஸ்ன்னு போட்டு ஹார்ட்வேர்ட்ஸ் நோட்டில் எழுதுறீங்க. ஒவ்வொன்றையும் ஒரு லைன் ஃபில்லப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இங்கே வரீங்க ஃபஸ்ட்டுக்கு. ஸோ ஒரு 4லேருந்து 6 லைன் வரைக்கும் இதை படித்து மெதுவாக எழுதுறீங்க. எழுதிட்டு அங்கங்கே தடங்கள் வருதா, அதை தனியாக ஹார்ட்வேர்ட்ஸ் எங்கே புதுசாக ஏதாவது ஹார்ட்வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா தெரியலன்னா திருப்பி நீங்கள் எழுதிக்கணும். நடுவில் ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா திருப்பி அந்த லைனை போய் ஹார்ட்வேர்ட்ஸில் ஒரு அரை லைன் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி 6 லைன் அது வரைக்கும் கண்டினியூ பண்ணுறீங்க. 7வது லைன்லேருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி ஃபில்லப் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. புரியுதுங்களா? ஸோ நடுவில் உங்களுக்கு ஹார்ட்வேர்ட்ஸில் இல்லாத ஒரு வார்த்தை இந்த இடத்துல தடங்கலானா கூட அதை திருப்பி கடைசி ஹார்ட்வேர்ட்ஸில் சேர்த்துக்குங்க. அதை வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிடத்திற்கு 40 வார்த்தைகள். ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் 10 வார்த்தையாக டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் 40 வார்த்தைகள். ஸோ ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் 10 வார்த்தையை டிவைட் பண்ணுங்கள். ஸோ நிமிஷத்துக்கு 40 வார்த்தைகள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்பீடு நோட்டை எடுங்க. ஸ்பீடு நோட்டை எடுத்து எழுதுங்க. ரெக்கார்டிங்கை போட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங்கை போட்டுவிட்டு ஸ்பீட் நோட்டில் எழுதுறீங்க. ஒரு டைம் எழுதுறீங்க, படிக்கிறீங்க, கரெக்ஷன் பண்ணுறீங்க. 2வது டைம் எழுதுறீங்க, அதாவது ரெக்கார்டிங் போட்டு எழுதுறீங்க, படிக்கிறீங்க, கரெக்ஷன் பண்ணுறீங்க. அடுத்து 3வது டைம், 4வது டைம், 5வது டைம் எழுதுறீங்க. 5வது டைம் எழுதுனதை படிக்கிறீங்க, கரெக்ஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. அப்பையும் ஸ்ட்ரோக்கு ஸ்பீடு வரலன்னா திருப்பி 6வது டைம், 7வது டைம் அப்படின்னு திருப்பி இந்த 5 முறை எப்படி பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு செட்டு எழுதுறீங்க. புரியுதுங்களா? இப்போ 5 டைம் எழுதி உங்களுக்கு வரலன்னா திருப்பி இதே 5 டைம் மறுபடியும் ஃபாலோ பண்ணுங்கள். 6வது டைம் எழுதுங்க, ரீட் பண்ணுங்கள், கரெக்ஷன் பண்ணுங்கள். 7வது டைம் எழுதுங்க, ரீட் பண்ணுங்கள், கரெக்ஷன் பண்ணுங்கள். 8, 9, 10, 10வது டைம் எழுதுங்க, ரீட் பண்ணுங்கள், கரெக்ஷன் பண்ணுங்கள். திருப்பி வரலாம். திருப்பி அதை ஒரு ரவுண்டு திருப்பி 11வதுலேருந்து 5வது டைம் வரைக்கும் ரெக்கார்டிங் போட்டுவிட்டு எழுதுங்க. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். இது வந்து முதல்ல பிட்மேன் பேசேஜில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்கெடியூலில் வரக்கூடிய ஒரு 10 பேசேஜுக்கு ஓகேங்களா? 30 பிட்மேன் பேசேஜ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 10 பேசேஜ் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த 10 பேசேஜுக்கும் இதே தான். ஆனால் ரெக்கார்டிங் மட்டும் என்ன பண்ணுங்கள், ரெக்கார்டிங் மட்டும் நீங்கள் பண்ணுறப்போ ஒரு நிமிஷத்திற்கு 48 வார்த்தைகள். ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் 12 வார்த்தைகள். அடுத்த 10 பேசேஜ் வரைக்கும். இது வந்து 11லேருந்து 20 வரைக்கும். அப்புறம் 21லேருந்து 30வது வரைக்கும் உள்ள பேசேஜுக்கு ஒரு நிமிடத்திற்கு 60 வார்த்தைகள். ஸோ ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் 15 வார்த்தைகள். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். எக்ஸாம் பேசேஜ் ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு கையில் ஸ்பீடோடு ஆரம்பிக்க போகிறீங்க. எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் வழி. இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கை கொடுக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.